ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஏதோ ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் வந்து படும். என்னடா இப்படி சொல்கிறேனேன்னு நினச்சிக்காதீங்க, அதான் உண்மையும் கூட. நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் எத்தனையோ வீடியோஸ் வந்து வருஷக்கணக்காக போட்டுட்ருக்கோம். ஆயிரக்கணக்கான பதிவுகள் நீங்கள் எல்லோரும் வந்து கேட்டிருப்பீங்க. ஒருவேளை இந்த பதிவை நீங்கள் முதலாக கேட்பவராக இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அதுவாக நடக்கும் தெரியுமா? அதான் இன்றைக்கி வந்து நடக்க போகுது இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு, உங்களோட வாழ்க்கைக்கு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாமே ஒரு சேர அமைந்தது. பாபாவோட அற்புதமான ஒரு பொன்மொழியை படித்தேன். அது படித்த உடனே 1000 எண்ணங்கள் மனசுக்குள்ளே. கண்டிப்பாக இதை பற்றி நம்மளோட சேனலில் இன்றைக்கி பேசணும் அப்படின்னு சரி. அது தோணின உடனேயே பாபாவோட அழகான ஒரு சிரித்த முகம் வந்து தேவைப்பட்டது நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக இந்த வீடியோ பேசுவதற்காக. ஏன்னா இப்போ பேச போகிற டாபிக் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்னை பொறுத்த வரைக்கும். அதற்காக ஒரு சிரித்த முகம், பாபாவோட முகம் வந்து தேவைப்பட்டது. அதுவும் எதிர்ச்சியாக உடனடியாக இப்போ என்னோடய கேலரியை ஓப்பன் பண்ணுறேன். உடனடியாக இன்றைக்கி ஏதோ ஒரு குரூப்பில் இருந்தால் இல்லை யாரோ ஒருத்தங்க அனுப்பியிருப்பாங்க போல், சேவ் ஆகியிருக்கு இன்றைக்கி. இது எல்லாமே ஒரே நாளில் நடக்குது. சரி, பாபாவே அனுமதி கொடுத்துட்டாரு. இந்த ஒரு பதிவு காரணம் இல்லாமல் அவங்க கண்ணில் படாது, அதான் உண்மையும் கூட. ஏன்னா எல்லாம் அந்த அமைதி பாருங்கள். மற்றவர்களின் நல்வாழ்வு மற்றும் முன்னேற்றத்திற்காக நமது சொந்த தேவைகள் மற்றும் இன்பங்களில் சிலவற்றை தியாகம் செய்ய அனுமதிக்கும் ஒரே உணர்ச்சி அன்பு மட்டுமே. அன்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்துக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். நம்ம எல்லாரும் வந்து இந்த கலியுகத்தில் இந்த கோபத்தை மட்டுமே சுமந்து கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கோபம்ங்கிறது பல நேரத்தில் ஒரு கர்வமாக நினச்சிக்கிறோம். நம்ம ஒரு குவாலிட்டி என்னென்னா, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்கோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நமக்கு தெரியாமே நம்மளை சுற்றி ஒரு போலியான ஒரு முகத்தை வந்து கட்டமைச்சிக்கிறோம். யாராக இருந்தாலும் நம்ம இப்படி தான் இருக்கணும்னு. பல நேரங்களில் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட கூட நம்ம என்ன பண்ணுறோம், கர்வத்தோடு நடந்துக்கிறோம், கோபமாக நடந்துக்கிறோம். முக்கியமாக நேரம் செலவு செய்வது கிடையாது. முக்கியமாக நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள்ட்ட கொஞ்சம் நேரம் வந்து செலவு பண்ணணும். இன்றைக்கி நிறைய நண்பர்கள், நிறைய பேர் ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா சொல்லுவாங்க, ஏன் நம்ம குழந்தைங்களே இருக்காங்களே வச்சுக்கோமே, அவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் செத்துருவோம்மா, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் செத்துருவோம்ப்பான்னு சொல்லுவாங்க. நம்மளும் குழந்தையாக இருக்கும்போது அதான் சொல்லியிருப்போம். ஆனால் அப்படி யாருமே செய்கிறதும் கிடையாது. அந்த மாதிரி நடக்கவும் நடக்காது. அப்படி செய்யணும், அப்படி நடக்கணுங்கிறது விருப்பமும் கிடையாது. இதனால் சொல்கிறேன், காலப்போக்கில் அவங்க வந்து பக்குவப்பட்டுருவாங்க. ஆனால் அந்த உறவோட அருமை கொஞ்ச நாள் நம்ம வந்து மறந்துடும். அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், அது ஒரு உணர்வு வந்து இருக்குது. அப்புறம் அந்த டீனேஜ் பருவம் வர வர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த உறவுகளுக்கான முக்கியத்துவத்தை நம்ம வந்து கொடுக்காம போகிறோம். முக்கியமாக தாய் தந்தையருக்கு நம்ம வந்து அந்த முக்கியத்துவத்தை வந்து கொடுக்காம போயிடும் அம்மா அப்பாவுக்கு. அது காலப்போக்கில் என்ன ஆகுது, பேச்சுவார்த்தையே இல்லாமல் இது என்னமோ அவங்க என்னமோ பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி, நம்ம வேறு வீட்டுக்காரங்க மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தான் உலகம், நீங்கள் இல்லைனா செத்துருவேன் அப்படின்னு பேசுகிற அந்த குழந்தை என்ன ஆகுது, வளர்ந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னென்னா என்ன, எதுனா ஏது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஏனோ தானோன்னு இருக்குது. அப்புறம் விலகி இருப்பது. அவங்களுக்கு என்ன வயசாகிடுச்சு, ஏதோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சொல்லலை, முக்கால்வாசி பேர் இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். யாரையும் தவறாக சொல்கிறேன்னு நினச்சிக்க வேணாம். ஒரு சில பேர் கால சூழ்நிலைகளால் வந்து நேரத்தை வந்து செலவு பண்ண முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து சொல்லலை. ஆனால் அப்படி இருந்தால் கூட இப்போ தான் ஃபோன் வந்துச்சு, என்னென்னமோ டெக்னாலஜிலாம் வந்துருக்கு. எங்கே இருந்தாலும் நம்ம வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். கால நேரத்தை வந்து ஒதுக்கணும். நிறைய பேர் அதெல்லாம் செய்யாமல் வந்து விட்டுறோம்.
ஒரு நாள் அவங்க இல்லாமல் போகும்பொழுது என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறோம். ஐயோ நம்ம அம்மா போயிட்டாங்களே, நம்ம அப்பா போயிட்டாங்களேன்னு அழுகுறோம். அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. கூட இருக்கும்போது நம்ம வந்து சரியாக பார்த்துக்கணும். அதை செய்கிறதே கிடையாது. நேரம் ஒதுக்குறதே கிடையாது. ஒரு சில நிகழ்வுகள் தான் அவங்க கூட நம்ம இருக்கிற ஒரு சில நிகழ்வுகள். அதுதான் நம்ம வந்து வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்ம அந்த ஒரு இன்பமான அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை தான் வந்து நினைவுகளை தான் ஆசை போட்டுக்கிட்டு நம்ம வந்து போகணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாவது அவங்கக்கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு அவங்க கூட நம்ம இருந்தால் தான் என்ன ஆகும், அவங்க இல்லைன்னா கூட அவங்கள பற்றின அந்த ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தெல்லாம் நினச்சி நம்மளோட காலத்தை வந்து கொண்டுட்டு போக முடியும். அவங்க இருக்கிறப்ப நம்ம உதாசீனப்படுத்தணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் வாழும் நாட்கள் நமக்கு நரகமாக இருக்கும். ஒவ்வொருத்தங்க வெளியே எத்தனையோ பேர் வெளியே சொல்லாமல் இருப்பாங்க. குற்ற உணர்ச்சியோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான குற்ற உணர்ச்சியோட வாழ்க்கை அவங்க யாருக்கும் வேணாம். முக்கியமாக சாய் பக்தர்கள் இருக்கும்போது கோயில் குளத்துக்கு போகிறத விட வீட்டில் இருக்கவங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து கொஞ்சமாவது முக்கியத்துவம் வந்து கொடுங்க. பல நேரங்களில் இது எங்கள் அப்பாலாம் இல்லை, போயிட்டார். 13-14 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நினச்சி பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஏதாவது கூட இருந்திருக்கலாமோன்னு. எங்கள் அப்பா ரொம்ப லேட் மேரேஜ் தான். அவர் ரொம்ப லேட் மேரேஜ். அதுவும் இல்லாமல் நான் வேறு 4வது பையன். அதனால் அவர் ரொம்ப ஏஜ் ஆனதுக்கப்புறமா தான் நானே வந்து பிறந்தேன். அதனால் நான் பிறக்கும்போதே கொஞ்சம் வயதானவராக தான் வந்து இருந்தார். நிறைய இடங்களுக்கு போனதில் அந்த நிகழ்வுகள்லாம் ரொம்ப நடக்கலை எனக்கும் அவருக்குமானு. ஆனால் வீட்டில் நான் தான் ரொம்ப சின்ன பையன். வெளியே அந்த இடத்துக்குலாம் என்னை அவர் கூட்டிகிட்டு போனதும் கிடையாது. நானும் அவர் கூட போனது கிடையாது. ஒரு சில இது மட்டும்தான். நான் வேலைக்கு போனேன்னா அவருக்கு வந்து ஒரு கண்ணாடி ஐ டெஸ்ட் பண்ணி அவரோட பவருக்கு ஏற்ற மாதிரி புது கண்ணாடி ஒன்று வாங்கி கொடுத்தேன். அந்த ஒரு சந்தோஷமான தருணம் என்னோட நினைவில் இருக்குது. அவருக்கு நான் செஞ்ச ஒன்றே ஒன்று அதுதான். அப்புறம் வந்து ஒரு சினிமாவுக்கு வந்து கூட்டிகிட்டு போனேன், டைட்டானிக் படத்துக்கு. அது வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா அந்த படத்துக்கு போகும்போது நான் வந்து சொல்கிறேன் எங்கள் அப்பாக்கிட்ட, வாங்க போகலாம், இந்த படம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு. எங்கள் அம்மாவையும் வந்து கூப்பிட்றேன், வாங்க போகலாம் அப்படின்னு. எங்கள் வீடு பக்கத்தில் லோக்கல் தேட்டர். அந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் கழித்து லோக்கல் தேட்டரில் எங்கள் வீடு பக்கத்தில் உள்ள தேட்டரில் வந்து வருது. சினிமா டிக்கெட்டு ₹5 ₹10. கூட்டிகிட்டு போகிறேன். எங்கள் அப்பா வர்றாரு என் கூட. எங்கள் அம்மா வரல. நானும் அப்பாவும் மட்டும் போகிறோம். பார்த்துட்டு இன்டர்வல் முடிஞ்சோடனே இன்டர்வலில் வந்து பிரேக்கில் வந்து சொல்கிறாரு, என்னடா படம் இப்போ இருக்குது, இந்த படத்துக்கு போய் அம்மாவை கூப்பிட்றேன் அப்படின்னு. டைட்டானிக் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் அந்த ரொமான்ஸ் பண்ணுற சீன்லாம் வரும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு, என்னப்பா இந்த மாதிரி படத்துக்கெலாம் போயிட்டு அம்மாவை போய்லாம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. படம் முழுசாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறாரு, அவருக்கு அந்த பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா பையன் இந்த மாதிரி படத்துக்கெலாம் நம்மளை கூட்டிகிட்டு வரானே அப்படின்னு. ஏன்னா அதில் கொஞ்சம் ரொம்ப ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி சீன்லாம் வரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படம் முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாரு, தம்பி எந்திரிச்சு வர்றதுக்கு மனசே இல்லைப்பா அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவ்வளோ பிடிச்சி போச்சு அந்த படம். அதான் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் தான் நல்ல சந்தர்ப்பங்கள். கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கி நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான தருணங்கள் தான் இன்றைக்கி அவர் இல்லைங்கிற அந்த ஒரு இழப்பை வந்து சரி செய்ய வந்து உதவுது. ஏன்னா சின்ன வயசில் எவ்வளோ நல்ல விஷயங்கள். குளிச்சுக்கிட்டு இருப்பேன் வேலைக்கு போவதுக்காக. நான் குளிக்கும் போது எனக்காக என்னோடய ட்ரெஸ்லாம் அயர்ன் பண்ணிகிட்ருப்பார். ஷூக்கு வந்து பாலிஷ் போட்டுட்ருப்பார். காலைல எக்ஸாமுக்கு படிக்கிறோன்னு எழுப்பி விடுவார். இன்றைக்கெலாம் நினச்சி பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையே நினைக்கும் போது. நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கணும், ஆனால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. சூழ்நிலைகள் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. அதான் எங்கெங்கேயோ போயிட்டேன் டாபிக் விட்ட. அதாவது நமக்கு அந்த கால நேரங்கள் இருக்கும்போது, வாய்ப்பு கிடைக்கும் போதே அவங்களாம் நம்ம கூட வாழும் பொழுதே அன்போடு இருங்க. சந்தோஷமான நேரங்களை செலவிடுங்க. அவங்க போனதுக்கப்புறம் அழுது புலம்பி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுதுன்னு நினச்சிக்கிட்டு, உங்கள் கூட இருக்கிற உங்கள் அம்மா அப்பா கூட கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுங்கள்.
நிச்சயமாக சாய் உங்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுப்பாரு. எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நிச்சயமாக நம்மளோட சாயும் சந்தோஷப்படுவார். யார் யாரையோ எங்கெங்கேயோ எதையோ விட்டு கொடுத்து நம்ம சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு நம்ம கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுவோம். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் ஆத்மார்த்தமாக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் பெரியவங்களுக்கும் நம்மளோட அம்மா அப்பாவுக்கும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.